பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் ரோமர் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். நியாய பிரமாணத்தை அணிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணம் அவனை ஆளுகிறதென்று அறியாமல் இருக்கிறீர்களா? அது எப்படி என்றால், புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறார். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாயிருக்கிறாள். அல்லேலூயா. பாருங்க, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக ரோமர் நிருபத்திலே வெளிப்படுத்தியிருக்கிறார். சகோதரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? ஆம், நியாய பிரமாணம் ஒன்று இல்லை என்றால் பாவம் என்ன என்பதே தெரியாமல் இருந்திருக்கும். அப்போ நியாய பிரமாணத்திலே எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி நடக்கணும், எப்படி நடக்கூடாது, எல்லாமே திட்டமாக நியாய பிரமாணத்திலே ஒரு வழிமுறைகள், நம் நடக்க வேண்டிய வழிகள் எல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நியாய பிரமாணம் நாம் உயிரோடு இருக்கும் அளவும் அந்த நியாய பிரமாணம் நம்மளை நடத்துகிறதா இருக்கிறது, ஆளுகிறதா இருக்கிறது. அதை நீங்கள் அறியாமல் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தின் மூலமாக பேசுகிறார். பாருங்க, அதில் விளக்கமாக சொல்லுகிறது என்னென்றால், எக்ஸாம்பிளுக்கு ஒரு புருஷன் அவங்களோட ஸ்திரீ, இப்போ புருஷனுடைய அந்த ஒருத்தரோட மனைவி புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணத்தின்படி அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறார். நியாய பிரமாணம் என்ன சொல்கிறது? கணவருடைய எல்லா காரியங்களும் கீழ்ப்படிய வேண்டும். கணவர் அவருக்கு சொல்லுக்கு மறுத்து எகென்ஸ்டாகவும் நம்ம செயல்படக்கூடாது என்று. புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். நான் ஸ்திரீக்கு மகிமை, அதாவது ஸ்திரீக்கு தலைவராக இருக்கிறது புருஷன். அப்போ புருஷனுடைய எல்லா காரியங்களும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் மனைவியானவள். புருஷனுக்கு மனைவி அவருடைய சொல்லுக்கு அடங்கி இருக்க வேண்டும் என்றுதான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அது உயிரோடு இருக்கும் அளவும் அந்த ஸ்திரீ அந்த புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் அந்த ஸ்திரீ அப்படித்தான் நடக்க வேண்டும் என்று நியாய பிரமாணத்தின் வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு நிபந்தனை, இப்படிதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அப்போ புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலை ஆகிறாள். புருஷன் மரித்த பிறகு அந்த ஸ்திரீயானவள் அந்த நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த நிபந்தனைக்கிலிருந்து அவள் விடுதலையாக்கப்படுகிறாள். அப்போ புருஷன் சொன்னுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி நடந்து கொண்டிருந்த மனைவி எப்போது புருஷன் மரிக்கிறாரோ அதற்கு பின்பு அவள் அந்த நிபந்தனையிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறாள். இப்படியாக சொல்லப்படுது. அப்போ நம்ம வாழ்நாள் முழுவதும் நியாய பிரமாணம் நம்மளை ஆண்டு கொண்டிருக்கிறது, ஆளுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்க என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும், நாம் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், வயதானவர்களாக இருக்கலாம், எல்லா தலைமுறை, எல்லா பகுதியிலையும், எல்லா பிரிவினரிலையும் நமக்கு எப்படி நடக்க வேண்டும் என்று நிபந்தனைகள் நியாய பிரமாணத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நம் வாழ்நாள் முழுவதும் நாம் உயிரோடு இருக்கும் அளவும் அதை நாம் கை கொண்டு நடந்தே ஆக வேண்டும். நியாய பிரமாணம். இப்போ நியாய பிரமாணம் மோசேக்கு ஆண்டவர் கொடுத்து, மோசே மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு கிடைத்தது. இப்போ நாம் கிருபையின் பிரமாணத்தில் இருக்கிறோம். நியாய பிரமாணம், கிருபையின் பிரமாணம் புதிய ஏற்பாடு காலத்திலே புதிய ஏற்பாடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் 33 வருடங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து நமக்காக தன்னுடைய ஜீவனே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து, பாருங்க, அவர் கல்வாரி சிலுவையில் வெற்றி சிறந்து நியாய பிரமாணத்தில் உள்ள சில நிபந்தனைகளை அவர் இன்னும் அது மக்களுக்கு ஈஸியாக கடைபிடிக்கும்படி அவர் சில மாறுதல்களை கொடுத்தார். அதுதான் ஒன்று, அன்பே பிரதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அன்பு நாம் முழுமையாக காட்டும்போது நியாய பிரமாணத்தை முழுவதுமாக நாம் நிறைவேற்றுகிறதா இருக்கிறோம். ஒன்று, தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். இன்னொன்று, நம்மளோட கூட இருக்க சக மனிதர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும். அன்பு, அந்த நியாய பிரமாணம் முழுவதும் அதுக்குள்ளே அடங்கியிருக்கிறது. அப்போ அன்பு தான் விசேஷத்தமானது. அப்போ நம்ம உயிரோடு இருக்கும் அளவும் நாம் அன்பை நாம் முழுமையாக காண்பிக்கும்போது நாம் ஆண்டவர் நமக்கு
எப்படி நடக்க வேண்டும் என்று கற்பனை கட்டளைகள் கொடுத்திருக்கிறாரே, அந்த நியாய பிரமாணத்தை முழுவதுமாக நாம் கைக்கொள்ளுவர்களாக இருப்போம். நாம் இந்த சிந்தையோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி அன்பை வெளிப்படுத்தினார். அந்த கல்வாரி அன்பை நாம் அனுதினமும் நினைத்து தியானித்து ஆண்டோட அன்பை நாமும் வெளிக்காட்டுவோமா? நம்மளோடு பேசுகிற பழகிறவர்கள், பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள், நம்மளை கோபமாக எரிச்சல்களாக நடந்து கொண்டவர்கள் எல்லாருமே, நம்மளை விரோதிக்கிறவர்கள், நம்மளை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லார்கிட்டையும் நாம் அன்பை மட்டுமே காண்பிப்போம், கிறிஸ்துவை வெளிப்படுத்துவோம். கர்த்தர் நாமும் மகிமைப்படுத்தும். இந்த சிந்தையோடு நாம் இந்த நாளில் ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பு இறக்கம் இந்த பரம தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் பேசினீர் ஆண்டவரே, நன்றி அப்பா. அப்பா, நியாயப்பிரமாணம் நாங்கள் உயிரோடு இருக்க காலம் மூலமும் அது நம்மளை ஆளுகிறது என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆண்டவரே. அப்பா, நியாயப்பிரமாணம் முழுவதும் அன்பை பற்றி, அன்பு பூரணமாய் தேவனிடத்தில் முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு அன்போடு அன்பு கூற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்பா, உன்னிடத்தில் அன்பு கூர்ந்து கொள்ள பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று 2வது பிரதான கட்டளையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா, இது முழுவதும் கைக்கொண்டு நடக்கும்போது நியாயப்பிரமாணத்தை முழுவதுமே நாங்கள் கைக்கொண்டு நடக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே ஆண்டவரே. அந்த அன்பை எங்களுக்கு ஆண்டவரே, அப்பா, உங்களுடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்தணும்ப்பா. எங்களால் சுய முயற்சியில் எதுவுமே செய்ய முடியாது ஆண்டவரே. நீங்கள் எங்களை முழுவதுமாக எங்களுடைய ஜென்ம சுபாவங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஆண்டவரே, உங்களுடைய சுபாவத்தினால எங்கள் நிரப்புவதற்கான ஆண்டவரே சூழ்நிலைகளை எங்களுக்கு ஏற்படுத்தி தாங்கப்பா. ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை காணுகிறவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும். எங்களோடு பேசி பழகிறவர்கள் கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை எங்கள் மூலமாக அவர்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, அப்பா, எங்களை முழுவதுமாக தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் எடுத்து கொடுங்கப்பா, உண்மை போல மாற்றுங்கப்பா. உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்போ அந்த வேத வசனத்தை மூலம் அடிமையோடும் ஆண்டவரே, எங்கள் இருக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்பட்டு பேசினீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.